All set? Yes, ma'am. Ready to go? Yes, ma'am. Okay. Ma'am, இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோ மாதிரி கான்செப்ட் வச்சு போகலாமா மேம்? No. எல்லா வீடியோவும் கான்செப்டோடு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. அப்பப்போ ஸ்ட்ரைட்டாக லெசனுக்குள்ளேயும் போய்க்கலாம். இன்றைக்கி லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர்கிட்ட அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை, அது செய்யணும்னு அவசியம் இல்லை, காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்மளோட லெசன். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ். இன்றைக்கி இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர் இஸ் நோ நீட் அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதை செய்யணும்னு அவசியம் இல்லை, தெர் இஸ் நோ நீட் அப்படின்னா இதை செய்யணும்னு அவசியம் இல்லை. என்ன செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லும்போது 2 + V1 verb, ப்ரெசன்ட் டென்ஸ் verb யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இதோட கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். தேர் இஸ் நோ நீட் 2 + V1 verb யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் இஸ் நோ நீட் டு டூ இட் இமீடியட்லி அப்படின்னா உடனே செய்யணும்னு அவசியம் இல்லை, டேக் யுவர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றதான். தெர் இஸ் நோ நீட் டு டூ இட் இமீடியட்லி. டு டூ யூஸ் பண்ணும். தெர் இஸ் நோ நீட் டு வெயிட், காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. தெர் இஸ் நோ நீட் டு வெயிட் அப்படின்னா காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? தெர் இஸ் நோ நீட் to tell you everything அப்படின்னு சொல்லணும். There is no need to tell you everything அப்படின்னு சொல்லணும். There is no need to be upset. Verb இல்லைனா be போட்டுக்கணும். To be upset. There is no need to be upset. இதுக்கு upset ஆகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. There is no need to get angry for nothing. ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெலாம் கோவப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. There is no need to get angry for nothing. There is no need to call this late அப்படின்னா இவ்வளோ தாமதமாக அழைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. யூ கேன் கால் மீ டுமாரோ, நீங்கள் வந்து நாளைக்கு எனக்கு கால் பண்ணிக்கலாம், இவ்வளோ லேட்டாக வந்து கால் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. இவ்வளோ அவசரமாக போகணும்னு அவசியம் இல்லை. தெர் இஸ் நோ நீட் டு ரஷ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். தெர் இஸ் நோ நீட் டு ரஷ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். தெர் இஸ் நோ நீட் டு அக்செப்ட் த ஆஃபர் இமீடியட்லி. அந்த ஆஃபரை இப்போவே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. தெர் இஸ் நோ நீட் டு அக்செப்ட் தி ஆஃபர் நவ், ஆர் தெர் இஸ் நோ நீட் டு அக்செப்ட் தி ஆஃபர் இமீடியட்லி அப்படின்னு சொல்லலாம். லைக் இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருக்கிறாங்க அப்படின்னா, வாங்க நான் உங்களை கார் வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன், உங்களை வந்து வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ வில் வாக் யூ டு த டோர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ வில் வாக் யூ டு த டோர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம சொல்லும்போது நோ அதெல்லாம் தேவையில்லை, நானே போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம்ல. தேர் இஸ் ரியலி நோ நீட், ஐ கேன் மேனேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். தேங்க்யூ, தெர் இஸ் ரியலி நோ நீட், ஐ கேன் மேனேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு விஷயத்த இது வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தெர் இஸ் நோ நீட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லும்போது தெர் இஸ் நோ நீட் டு + V1 verb யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய சென்டென்சஸை காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ அண்ட் செக் இட். இதே மாதிரி ஈஸியாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா பிகினர்ஸ்க்கான இங்கிலீஷ் கோர்ஸ் லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். கம்மிங் மண்டே ஒரு நியூ பேட்ச் வந்து கமெண்ட்ஸ் ஆகுது. ஸோ ஹரி அப் டு புக் யுவர் ஸ்லாட். Thank you so much for clicking this video. I will meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.